சார். இப்போ இயற்கை ஒத்த வணக்கம். பழக்கங்கள் நம்ம சொல்றோம். ஆனா, நடைமுறையில பார்த்தீங்கன்னா, என்னைக்கு ஃபேன், லைட் இந்த மாரி நமக்கு மின்சாரங்கள் வந்தது, அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையில வரும்போது, நம்ம இன்னைக்கு எல்லாருமே வந்து செயற்கையில தான் நம்ம இருக்கோம். முக்காவாசியான நேரங்கள் இருக்கிறோம். உணவு நம்ம சமைக்கிறோம். அது எல்லாமே அடுப்பு, ஸ்டவ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செயற்கையான அம்சங்கள்ல தான் இருக்கு. அது நாளடைவில நம்ம ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுறது, புதிய விதமான உணவுகள் வருது. அதெல்லாம் நம்ம சாப்பிடுறது எல்லாமே ஒரு நார்மலான ஒரு ரொட்டீன்ல வந்துருச்சு இப்ப எல்லாமே. இப்ப நம்ம திரும்பி இயற்கைக்கு போகணுன்றது, நம்ம திரும்பி காட்டுவாசி மாரி ஆறதுங்கிறது ஒரு பின்னோக்கி போற பாதை மாரி ஆயிடுது. அத நீங்க ஏன் இயற்கையை ஒத்த பழக்கத்துக்கு நீங்க வரணும்ன்றத சொல்ல வரீங்க? அதாவது என்னன்னா, இயற்கையை நோக்கி போகணும் அல்லது இயற்கையை ஒத்து வாழணுங்கிறது வந்து, அந்த காலத்துல கூழ் குடிச்சாங்க, இப்ப புரோட்டா சாப்பிடுறோம் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. வந்து என்னன்னா, நம்மளுடைய உடல் இயற்கை. உடலுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு. உடல்ல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் இந்த இயற்கையோட ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு தொடர்பு இருக்கு. அத கணக்குல வச்சு தான் அந்த காலத்துல நம்ம பெரியவங்க வந்து அன்றாட கடமைகள வகுத்தாங்க. காலையில 3 டூ 5 பிரம்ம முகூர்த்தம் சொன்னாங்க. காரணம் என்னன்னா, அது நுரையீரல் தன்னை புதுப்பிச்சுக்கிற நேரம். 5 டூ 7 வந்து கழிவுகளை வெளியேற்றக்கூடிய நேரம். பெருங்குடலுக்கான நேரம். அந்த நேரத்துல அந்த உறுப்பு தன்னை சிறப்பா நடந்துக்கிறோம். இதே மாரி ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவ நம்மளுடைய உள்ளுறுப்புகள் வந்து முக்கியமான உறுப்புகள் வந்து அதிகமான செயல்திறனோட செயல்படும். அந்த பஞ்சபூதங்கள் ஒவ்வொன்றும் அதோட அந்த குறிப்பிட்ட நேரத்துல அதனுடைய கழிவுகளை சிறப்பா இயக்கும். இந்த இதை வச்சுதான் அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டாங்க. சாயங்காலம் 7 மணிக்கு மேல லைட் இல்லாதனால எல்லாம் முடிக்காம இல்லை அவங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் இரவு 6 மணி 5 டு 7 வந்து சிறுநீரகங்களோட சம்மந்தப்பட்டது. 7ல இருந்து 9 மணி வரைக்கும் பெரிகார்டியம் சொல்லக்கூடிய இதய உரையோட சம்மந்தப்பட்டது. இதய உரையோ வந்து மனதை கட்டுப்படுத்துறது முக்கியமான விஷயம். அப்ப மனம் சீரா இருக்கணும்னா அந்த நேரத்தில் நீங்க ஓய்வு எடுக்கணும். அதனாலதான் விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு படுங்கன்னு சொன்னாங்க. நம்ம அந்த நேரத்துல விளக்கு இல்லாதனால கிடையாது. அந்த காலத்துல வீடுகள்ல விளக்கு எரிஞ்சாவே தண்டம் கட்டணும் பஞ்சாயத்துல. காரணம் என்னன்னா எல்லாருக்கும் அந்த சயின்ஸ் தெரியும். இரவு 7 டு 9 அந்த நேரம் வந்து ரொம்ப முக்கியமான நேரம். அது வந்து கடவுள் வழிபாடு கூட தேவையில்லை. நீங்க சாப்பிட்டுட்டு படுத்து தூங்க வேண்டியதுதான். அதுதான் சிறப்பானது. அப்படிதான் பெரியவங்க அந்த காலத்துல சொல்லி கொடுத்துருக்காங்க. விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு படுங்கன்னு. அதே மாதிரி காலையில 3 டு 5 வந்து காற்றுக்கான நேரம். காற்று வந்து எப்பவுமே ஓடிக்கிட்டே அசைஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடியது. நுரையீரல் பெருங்குடலோட தன்மை வந்து அது நம்ம எந்திரிச்சிங்கன்னா தான் அந்த உறுப்புகளும் சிறப்பா இருக்கும். அதை கணக்குல வச்சுதான் அவங்க 3 டு 5 எந்திரிக்கணும்னு சொன்னாங்க. ஏன் 3 டு 5 வெளிச்சமா வந்துருது? இல்ல இல்ல. அப்போ அந்த வெளிச்சத்துக்காக அவங்க சொல்லல.